வணக்கம். நான் உங்க டாக்டர் சங்கீதா பேசுறேன். நம்மளுடைய ஷீயக்காய்க்கு தேவையான மூலிகை ஷீயக்கா பொடிக்கு தேவையான பூந்தி கொட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூந்தி கொட்டை பார்த்தோம் அப்படின்னா, எண்ணெய் பசையை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நம்மளுடைய அந்த மூலிகை ஷீயக்கா பொடியில வேற எந்த விதமான கெமிக்கலோ அல்லது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். எண்ணெய் பசை போறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பூந்தி கொட்டைய எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அதை நம்ம உடைக்கும்போது ஹாய் சொல்லு எல்லாருக்கும். பாருங்க நம்ம பாரதி வந்து பூந்தி கொட்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த கொட்டை வந்து நம்ம இதை தேவையில்லை, இதை நீக்கிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. இந்த பூந்தி கொட்டையினுடைய தோல் பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆக்சுவலாக அளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த பூந்தி கொட்டையினுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதையுமே நம்ம பியூரிஃபை பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். எப்படின்னா கழுநீரில், அதாவது சாதம் அரிசி ஊற வச்ச கழுநீர் இருக்கும் இல்லையா, அந்த கழுநீரில் ஊற வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம காய போட்டு வந்து நம்மளோட ஷேக்கா பொடிக்கு ஆட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு, ஏன்னா சில பேர் நினைப்பீங்க, அதாவது சூடு அதிகமாகிடுது இந்த பூந்தி கொட்டை யூஸ் பண்ணும்போது அதனால முடி உதிர்தல் ஏற்படுது அப்படின்னு நினைப்பீங்க. அளவோடு சேர்க்கணும். அளவோடு சேர்க்கும் போது அதனுடைய கொட்டை பகுதியை நீக்கிட்டு அந்த தோல் பகுதியை மட்டும் அரிசி கழுவின இந்த கழுவு நீரில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த அதிகப்படியான சூடுத்தன்மை குறைஞ்சு முடி வளர்ச்சிக்கும் அதே சமயத்தில் எண்ணெய் பசை நீக்குவதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷீயக்கா பவுடர் அடைக்கும் போது இந்த மாதிரியான டிப்ஸை பயன்படுத்துங்க, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சித்தர்கள் வணக்கம்.